மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு காரணமாக நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் ஆலோசனைகளை பெற 8 பேர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டமும் டெல்லியில் நடத்தப்பட்டது. நிலம் கையகப்படுத்துதல் சட்ட மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில அரசியல் கட்சிகளும் இதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதால் மத்திய அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக விவாதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான அவசர சட்டம் குறித்து விவசாயிகளின் கவலைகளை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என எம்பிக்கள் வலியுறுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த அவசர சட்டத்தில் விவசாயிகளுக்கு பிரச்சனை தரும் பிரிவை நீக்க வேண்டும் என சிவசேனா கட்சி மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிகிறது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூட்டணி கட்சிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். பலரும் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். அதனை பரிசீலிப்பது பற்றி ஆலோசிப்போம். பல்வேறு தரப்பினருடனும் எங்கள் கட்சி தலைவர்கள் ஆலோசனை கேட்டு வருகின்றனர். மற்ற அரசியல் கட்சிகளுடனும் இது பற்றி கலந்து ஆலோசிக்கப்படும் என நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளோம். ஆலோசனைக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும். சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தல் மசோதாவுக்கு எதிராக நடத்தி வரும் போராட்டம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு இந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யும் என தாம் நம்புவதாக காங்கிரஸ் கட்சி எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா விவசாயிகளுக்கு எதிரானது என்ற எண்ணம் நாடு முழுவதும் நிலவுகிறது. இந்த மசோதாவை இதே நிலையில் தாக்கல் செய்ய நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளோம். நாடு முழுவதும் இந்த மசோதாவுக்கு உள்ள எதிர்ப்பு அலை பற்றி மத்திய அரசு கவனத்தில் கொள்ளும் என நம்புகிறேன். இதனிடையே சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங்கும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது விவசாயிகளுக்கு எதிரானது மட்டுமின்றி முதலாளிகளுக்கு ஆதரவானது என்பதே எதிர்ப்புக்கு காரணம். விவசாய நிலங்களை தவிர விவசாயிகளுக்கு சொந்தமானது எதுவும் இல்லை. எங்கள் மாநிலத்தில் விவசாயிகளின் ஒப்புதலுடன் நிலத்தை கையகப்படுத்துகிறோம். நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தொடர்பாக விவசாயிகளிடம் ஆலோசனை பெறுவதற்காக 8 பேர் அடங்கிய குழுவை பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா நியமித்துள்ளார். குழுவின் அமைப்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் சத்யபால் மாலிக் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகளிடம் இந்த குழுவினர் ஆலோசனை நடத்தி அவர்களின் யோசனைகளை பெற்று அதனை கட்சி மேலிடத்திற்கு அறிக்கையாக அளிக்க உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.